சங்கடஹர சதுர்த்தி. அதிலே அதனுடைய தாற்பயம் தெரிஞ்சிருது. சங்கடம் அப்படின்னா துன்பம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். பிரச்சனைகள், துன்பங்கள், இதெல்லாம் சங்கடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹர அப்படின்னா நீங்கிறது அப்படின்னு அர்த்தம், நம்ம விட்டு போகக்கூடியது. அப்புறம் சதுர்த்தி, சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நம்மிடத்தில் இருந்து வேரோடு நீக்கி களைந்து நம்மை நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விரதமானது இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம். இதில் ஒரு நாள் விநாயக பெருமான் தன்னுடைய படைகளோடு தம்பிகளோடு எல்லாரோடும் சேர்ந்து நன்றாக மகிழ்ந்து விளையாடி ஆடி பாடி கொண்டு இருக்கிறார். இப்போ இதை வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் சந்திரனும் ஒருவர். இந்த சந்திரன் ரொம்ப அழகாக இருப்பார். நிறைந்த அழகு படைத்த இந்த சந்திரன் விநாயகரினுடைய உருவத்தை பார்க்குறார். பொதுவாகவே விநாயகருடைய உருவம் சற்று வித்தியாசமான உருவமாக இருக்கும். நமக்கே நல்லா தெரியும். விநாயகருடைய முகம் யானையினுடைய முகம், உடல் மனிதனுடைய உடல், வயிறு ரொம்ப பெருத்த வயிறு, தும்பிக்கை. இப்படி இருக்கக்கூடிய விநாயகர் குலுங்கி குலுங்கி ஆடி ஈடி விளையாண்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ சந்திரனுக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் இருக்கு. யாரை கேலி பண்ணணும், யாரை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அந்த நியதியையும் தாண்டி விநாயக பெருமான் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர். அந்த பெருமானை போய் இந்த சந்திரன் கேலியும் கிண்டலும் செய்து அவருடைய உருவத்தை எள்ளி நகையாடுகிறான். இதனால விநாயக பெருமான் பார்த்தார், யார் இன்னொருவருடைய தோற்றத்தை கிண்டல் செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணாரு, உன்னுடைய ஒளி மங்கி போக கடவுதுன்னு சாபம் கொடுத்தார். சந்திரனுக்கு அழகே ஒளி தானே. ஒளி இல்லைன்னா சந்திரன் எப்படி அழகா இருக்கும்? அப்போ தன்னுடைய அழகு குறைய 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 சந்திரன் எங்கே போய் இந்த சாபத்தை தீக்கிறதுன்னு தெரியாமல் அலையிற. அதற்கு பிறகு எந்த தெய்வம் உனக்கு சாபம் கொடுத்ததோ அந்த தெய்வம் தான் சாப விமோக்ஷனமும் தர முடியும். ஆகவே நீ அவரிடத்திலேயே விரதம் இருந்து இந்த வரத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு ரொம்ப காலம் கழித்து உணர்ந்து விநாயக பெருமானை நோக்கி தவம் பண்ணி விநாயகர் சந்திரனுக்கு அருள் புரிந்த நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாள். அதாவது விநாயக பெருமான் சந்திரனின் சங்கடங்களை தீர்த்து வைக்க அருள் செய்த நாள். இப்போ மற்ற நாளில் விநாயகரை வணங்கினா அருள் தரமாட்டாரா அப்படின்னா கிடையாது. மற்ற நாளில் இல்லை, எப்போதுமே விநாயகர் அருள் தருவார். இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று விசேஷமாக சந்திரனுடைய அருளும் நமக்கு விநாயகருடைய அருளோடு சேர்ந்து கிடைக்கக்கூடிய திருநாள்.